நேரத்திலும் கூட ஸ்தோத்திரம், இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு தலைப்பை உங்களுக்கு முன்பதாக வைத்து அதிலிருந்து தேவ செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பட்டத்தை இழக்காதே என்கிற ஒரு தலைப்பின் கீழே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பட்டத்தை இழக்காதே என்கிற ஒரு தலைப்பின் கீழே சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தயவு செய்து ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்கள் நன்றாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரசங்க நேரத்திலே வெளியே எழுந்து போவதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு அருகாமையில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல கரிசனையோடு தாகத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். சொல்லப்படும் போது வேத புத்தகத்தை திறந்து வசனத்தை பாருங்கள். மற்ற நேரங்களிலே என்னை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு தந்த பட்டத்தை நாம் இழக்கக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக வேதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு 3 பட்டத்தை பற்றி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலே எத்தனையோ பட்டங்கள் இருக்கிறது, ஸ்தோத்திரம். அதை குறித்து இன்றைக்கு நான் சொல்லவில்லை. வேதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற 3 பட்டங்கள் மிக முக்கியம். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அந்த பட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் இழந்து விடக்கூடாது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை, கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். போதும். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை, கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களிலே 12 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தேவன் தனக்கென்று ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரம் என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தை தனக்கென்று கர்த்தர் பிரித்தெடுத்தார். 12 கோத்திரங்கள் இருந்தாலும் இந்த லேவி கோத்திரத்தை நான் எனக்காக பிரித்தெடுத்திருக்கிறேன். இந்த லேவி கோத்திரத்திலே உலகத்தில் அவர்களுக்கு பங்கில்லாவிட்டாலும் நான் அவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறேன், நான் அவர்களுக்கு பங்காய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த லேவி கோத்திரத்தை தனக்கென்று கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அந்த லேவி கோத்திரத்திலே ஆசாரிய பட்டத்தை ஆண்டவர் இலவசமாக கர்த்தர் கொடுத்தார். எல்லாருக்கும் அல்ல. ஆசாரிய பட்டம், ஸ்தோத்திரம், ஆரோனுடைய வம்சத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆசாரிய பட்டம் என்பது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் என்று பைபிள் சொல்லுகிறது. எப்படி லேவிய கோத்திரத்துக்குள்ள இருந்த இந்த ஆரோனுடைய அல்லது மோசேனுடைய அந்த குடும்பத்துக்கு எப்படி இந்த ஆசாரிய பட்டம் கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சற்று கவனியுங்கள். வேதத்திலே, ஸ்தோத்திரம், லேவிக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். நல்லா கவனிங்க. லேவிக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவனுடைய பெயர் கெர்சோன் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்னொருத்தனுடைய பெயர் கோகாத் என்றும் மெராரி என்றும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லேவிக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதலாவது கெர்சோன், இரண்டாவது கோகாத், மூன்றாவது மெராரி. கெர்சோன் என்பது லேவிக்கு பிறந்த பிள்ளை. கெர்சோம் என்றால் மோசேக்கு பிறந்த பிள்ளை. அல்லேலூயா. அதனால கெர்சோனையும் கெர்சோமையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. மோசேக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவனுடைய பெயர் கெர்சோம், இன்னொருத்தனுடைய பெயர் எலியேசர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் லேவிக்கு பிறந்தானே அந்த குமாரனுடைய பெயர் கெர்சோன் என்று பைபிள் சொல்லுகிறது, கோகாத் என்று பைபிள் சொல்லுகிறது, மெராரி என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 பேரும் தான் லேவி கோத்திரத்தை உள்ளடக்கியவர்கள்.
லேவிக்கு பிறந்த 3 பிள்ளைகளும் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த 3 பேருக்கும் ஆசரிப்பு கூடாரத்திலே தனித்தனி வேலைகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். ஒரு பெரிய ஆசரிப்பு கூடாரம் கர்த்தரை ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு, பரிசுத்த காவலை காப்பதற்கு, ஜனங்கள் வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு, இப்படி நல்ல ஒரு அருமையான ஒரு அழகான ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்த இந்த வம்சங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஸ்தோத்திரம். 3 பேரும் ஊழியம் செய்தார்கள். பாருங்கள், கெர்சோனை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரம் மையமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கத்திலே கெர்சோன், ஒரு பக்கத்திலே கோகாத்தியர், ஒரு பக்கத்திலே மெராரியர், ஒரு பக்கத்திலே மோசேயும் ஆரோனும் இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் 4 திசைகளிலும் இந்த 4 விதமான கூட்டங்கள் பரம்பி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், வாசஸ்தலத்தின் மேற்கே கெர்சோனியர்கள் பாளையம் இறங்க வேண்டும். வாசஸ்தலத்தின் கிழக்கு மேற்கே அவர்கள் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. இவர்களுக்கென்று கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். என்ன ஊழியம் கொடுத்தார்? ஸ்தோத்திரம். பணிவிடை ஊழியமும் சுமக்கிற ஊழியமும் கெர்சோனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வம்சத்துக்கு கொடுக்கப்பட்டது. என்ன ஊழியம்? பணிவிடை ஊழியம், சுமக்கிற ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய ஊழியத்துக்காக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டாலும் ஆரோனும் அவருடைய குமாரரும் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படிதான் கெர்சோன் அந்த வம்சங்கள் வேலை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுய இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. சுயமாய் ஒன்றையும் செய்துவிட முடியாது. கர்த்தர் எந்த வேலையை குறித்து வைத்திருக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த வேலையை தான் கெர்சோன் வம்சங்கள் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஒரு ஆசாரியனுடைய கைக்குள் இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு ஆசாரியனுடைய கைக்குள் இருந்து பணிவிடை ஊழியமும் சுமக்கிற ஊழியத்தையும் அவர்கள் செய்தார்கள். யார்? கெர்சோனியர். எந்த திசையிலிருந்து? மேற்கு திசையிலிருந்து செய்தார்கள். கவனிங்க. இரண்டாவது, கோகாத்தியர் தெற்கு பகுதியில் இருந்தார்கள். வாசஸ்தலத்தின் தெற்கே கோகாத்தியர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வேலை என்னன்னா, பரிசுத்தமான பனிமூட்டுகளை சுமக்கிற வேலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதையெல்லாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 3-4 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் யார் யாருக்கு என்னென்ன ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார், எப்படி அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நீங்கள் வீட்டிலே போய் என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, கோகாத்தியருடைய வேலை என்ன அப்படின்னா, தெற்கே அவர்கள் இருக்க வேண்டும், பரிசுத்த பனிமூட்டுகளை சுமக்க வேண்டும். இந்த கோகாத்தியருடைய வேலை என்பது மகா பரிசுத்தமானது என்று பைபிள் சொல்லுகிறது. இவருடைய வேலை என்ன வேலை? மகா பரிசுத்தமான வேலை. ஏன் ஐயா மகா பரிசுத்தமான வேலை அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி, ஸ்தோத்திரம், அங்கே குத்து விளக்கு, இப்படிப்பட்ட பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறதான இந்த பரிசுத்த பனிமூட்டுகளை சுமப்பதினாலே அந்த வேலை மிகவும் பரிசுத்தமானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனபடினாலே இந்த கோகாத்தியரை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அவர்கள் சாகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கூட கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ பரிசுத்தமான வேலை செய்யறப்பா, நீ பரிசுத்தமான பனிமூட்டுகளை சுமக்கிற வேலையை செய்யற, அதனால எச்சரிக்கையா இருன்னு கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கெர்சோனுடைய வம்சத்துக்கும் மெராரி வம்சத்துக்கும் வண்டி மாடுகள் கொடுக்கப்பட்டது. வண்டியும் கொடுக்கப்பட்டது, மாடுகளும் கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலே கொடுத்த வேலைகளை, தூண்களாக இருக்கட்டும், திரைச்சீலைகளாக இருக்கட்டும், பனிமூட்டுகளாக இருக்கட்டும், இதை வண்டியில் வைத்து கொண்டு போவதற்கு, ஸ்தோத்திரம், யாருக்கு பாருங்கள், கெர்சோனியருக்கும் மெராரியருக்கும் வண்டி மாடுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் கோகாத்தியருக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்னு சொன்னா, பரிசுத்த பனிமூட்டுகளை தோள் மீது வைத்துத்தான் அவர்கள் சுமக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த கோகாத்தியருக்கு வண்டியும் கொடுக்கல, மாடும் கொடுக்கல. அவர்கள் பரிசுத்த பனிமூட்டுகளை தோள் மேல் வைத்து சுமந்து செல்ல வேண்டும்.
அதனாலதான் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியம் மகா பரிசுத்தமான ஊழியம், நீ சாகாதபடி எச்சரிக்கையா இருந்து சொல்லி இந்த கோகாத்து புத்திரருக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். அன்பானவர்களே, அந்த கோகாத்து புத்திரர் தெற்கே இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, மெராரியை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் வடக்கு திசையில் இருந்தார்கள், வாசஸ்தலத்தின் வடக்கிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பாருங்கள், ஸ்தோத்திரம், தண்டுகளையும் அந்த சில பனிமுட்டுகளையும் தூண்களையும் இப்படிப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் இருக்கிற சில பொருட்களை சுமக்கிற வேலையை கர்த்தர் அவர்கள் கரத்திலே கொடுத்தார். ஆக மொத்தம் கெர்சோனாக இருக்கட்டும், கோகாத்தாக இருக்கட்டும், மெராரியாக இருக்கட்டும், இந்த 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் கொடுத்த வேலையை, பணியை செய்ய வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அதன்படி அவர்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? தோல் மீது சுமப்பத வண்டியில வச்சு சுமந்து கொண்டு போக கூடாது. வண்டியில சுமக்கிறத வண்டியில சுமக்கணும், தோல் மேல சுமக்கிறத தோல் மேல சுமக்கணும். கர்த்தர் சொன்ன ஊழியத்தை சரியா செய்யணும். சரியா செய்யாததுனால கர்த்தர் அவர்களை அடித்தார். அல்லேலூயா. அப்படி எல்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி லேவிக்கு 3 பிள்ளைகளுக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை கொடுக்கப்பட்டாலும், ஊழியம் கொடுக்கப்பட்டாலும், ஸ்தோத்திரம், மோசேக்கும் ஆரோனுடைய சந்ததிக்கும் விசேஷித்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? விசேஷித்த ஒரு பட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த பட்டத்துக்கு பேர் தான் என்ன பட்டம்? ஆசாரிய பட்டம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன பட்டங்க? ஆசாரிய பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு பெரிய பட்டத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. கெர்சோனுக்கு கொடுக்கல, கோகாத்து வம்சத்துக்கு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கல, மெராரியருக்கு கொடுக்கல. ஆனா மோசேக்கும் ஆரோனுக்கும் இந்த ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். மோசே, ஆரோன், மிரியாம் எந்த வம்சத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னா கோகாத்து வம்சத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஒரு ஆசாரிய பட்டத்தையே கையில கொடுக்கிறார். இது ஆசாரிய பட்டம், இது நான் கொடுக்கிற பட்டம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரை காட்டிலும் பரிசுத்த காவை, பரிசுத்த தேவன் படைத்திருக்கிற எல்லா பரிசுத்த பனிமுட்டுகளுக்கும் எல்லாவற்றிற்கும் காவைக்காரனாக, மேலானவனாக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாக, ஆராதிக்கிறவனாக, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக, ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா காவலுக்கும் தலைவனாக இருக்கும்படி ஒரு பெரிய ஆசாரிய பட்டத்தை ஆரோனுடைய வம்சத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆனபடினாலே அந்த ஆரோனின் வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்குத்தான் ஆசாரிய பட்டமும் கொடுக்கப்பட்டது. விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு நேராக வருவோம். இப்படி எத்தனையோ மக்கள் கூட்டம் இருந்தாலும், ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் குறிப்பிட்ட கோகாத்து வம்சத்தை சார்ந்த ஒரு மோசேக்கும் ஒரு ஆரோனுக்கும் ஒரு ஆசாரிய பட்டத்தை ஆண்டவர் கொடுத்தது உண்மையானால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் எப்படியா நமக்கு இந்த பட்டத்தை கொடுத்தார் என்று சொன்னால், வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற திருச்சபையே, விசுவாசியே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு ஆசாரியனாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஆரோனுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஒரு ஆசாரிய பட்டத்தை கொடுத்து பரிசுத்த காவல் செய்யும்படி தலைவனாக ஏற்படுத்தியது போல, புதிய ஏற்பாட்டு காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆசாரிய பட்டத்தை கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே,
எப்படி இந்த பட்டத்தை கொடுத்தாராம்? ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துற விசேஷ வாசித்த வசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய தியாகத்தை பாருங்க. நாம் ஒரு பட்டத்தை பெறுவதற்கு நாம் கிரயம் செலுத்தவில்லை. இந்த பட்டத்தை நமக்கு தருவதற்கு அவரே கிரயம் செலுத்தினார். எனக்கு அன்பார்களே, உலகத்திலே பட்டத்தை பெற வேண்டுமானால் பாடுபட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், போராட வேண்டும். ஆனால் கிருபையாக ஆவிக்குரிய ஒரு ஆசாரிய பட்டத்தை நமக்கு கொடுக்கும்படி நாம் பாடுபடவில்லை, நாம் கிரயம் செலுத்தவில்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்து, என்னையும் உங்களையும் நேசித்து அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற நம்மை கழுவி, அல்லேலூயா, நம்மை பாவங்கள் அற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இப்ப யாரா மாற்றி வச்சிருக்கிறாரு? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க. சத்தியத்தை நீங்க விளங்கி கொண்டா நீங்க கர்த்தரை துதிக்காம இருக்க முடியாது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியாது, ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஆசாரிய பட்டம் வாங்க வேண்டும் என்று சொல்லி சிலர் விரும்பினார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல இலவசமா இந்த ஆசாரிய பட்டத்தை உனக்கு கர்த்தர் தந்ததுனால இப்ப நம்ம பாடுறோம், இப்ப நம்ம துதிக்கிறோம், இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், இப்ப நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லுங்க, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கி. நாங்கள் தான் ராஜாக்கள், நாங்கள் தான் ஆசாரியர்கள். பாடுகிறோம், உரிமை கொண்டாடுகிறோம். காரணம், அந்த பட்டத்தை நமக்கு கொடுப்பதற்கு நம்முடைய இயேசுநாதர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி, நம்மேல் அன்பு வைத்து நமக்காய் ரத்தம் சிந்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ஒரு ராஜாக்களாக, ஒரு ஆசாரியர்களாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம். இது கர்த்தர் நமக்கு தந்த ஆசாரிய பட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பட்டத்தை பெறுவதற்குத்தான் என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே அந்த கோகாத்து வம்சத்திலே சார்ந்த கோராகு என்பவன் வந்து, கர்த்தர் உங்களோடு தான் பேசுவாரோ எங்களோடு பேச மாட்டாரோன்னு சொல்லி இந்த ஆசாரிய பட்டத்தை உடைமையாக்கி கொள்ள வேண்டும், உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அதே கோத்திரத்தை சார்ந்தவன் தான், அதே வம்சத்தை சார்ந்தவன் தான், அதே வம்சத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதே கோகாத்தியரா இருந்தாலும் ஸ்தோத்திரம், தேவன் அவர்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கல, அதை ஆரோனுக்கு கொடுத்தார், ஆரோனின் குடும்பத்துக்கு கொடுத்தார். அந்த பட்டத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னாரு, மோசே விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, அவர்களை வர சொல்லுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் தூப கலசத்தை எடுத்து வந்து நிற்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமி தன் வாயை பிளந்து கோராகையும் தாத்தான் அபிராம் கூட்டத்தையும் பூமி விழுங்கி போட்டது என்று அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசாரிய பட்டத்தை வாங்க வேண்டும் என்று துடித்தவன் ஸ்தோத்திரம் செத்து போனான். அன்பானவர்களே, ஆனா கிருபையா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் கிருபையா அந்த பட்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஆசாரியர்கள், நம்ம எல்லாம் ராஜாக்கள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆசாரியனா இருக்கிறதுனால, இந்த ஆசாரிய பட்டம் நமக்கு கிடைச்சதுனால இப்ப பைபிள் சொல்லுகிறது, இந்த பட்டத்தை நாம் இழக்க கூடாது. இந்த பட்டத்தை இழக்கக்கூடாது. இந்த பட்டத்தை இழப்பது என்றால் என்ன?
அன்பானவர்களே, ஆசாரியன் ஆசாரியனாகத்தான் இருக்க வேண்டும். ஆசாரிய பட்டம் உனக்கு இருக்கு என்று சொன்னால் நீ ஆசாரியனுக்குரிய வேலையை செய்யணும். என்ன வேலையை செய்யணும்? பைபிள் சொல்லுகிறது. ஆசாரியன் யார் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் ஆசாரியர்கள் என்று சொன்னால் ஆளுகை செய்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த ஆண்கள் பக்கத்துல சத்தம் வரல. அல்லேலூயா. ஆசாரியன்னு சொன்னா ஆளுகை செய்கிறன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீ ஆளுகை செய்கிறவனா இருக்கணும். அதனால தான் கர்த்தர் உனக்கு ஆசாரிய பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும். ஆதி மனிதன் ஆதாமை ஏவாளையும் படைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். நீ ஆளுகை செய்ய பிறந்தவன். நீ ஆண் பிள்ளையாக பிறந்தவன். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை அவள் பெற்றெடுத்தால் தேவ சபையில வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் எழுத்தின்படி நம்ம எல்லாரும் ஆண் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவிக்கேற்றபடி நம்ம எல்லாரும் ஆண் பிள்ளைகளாக இருக்கிறோம். காரணம் என்ன? அர்த்தம் என்ன? ஆளுகை செய்கிறவன். அல்லேலூயா. பீடி உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. சிகரெட் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. உலகம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. கெட்ட வார்த்தை உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. துர்க்குணங்கள் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. அசுத்தம், பாவம், அருவருப்பு உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. நீ இந்த உலகத்தை ஆளுகை செய்ய பிறந்தவன். ஆனபடினாலே உனக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் ஆசாரிய பட்டம். ஆளுகளை கோட்டை விட்டன்னா ஆசாரிய பட்டத்தை இழந்து போறேன்னு அர்த்தம். எச்சரிக்கையாரு, கவனமாயிரு, விழிப்பாயிரு, சுதாரித்துக்கொள். இந்த பட்டத்தை கெடுக்க, இழக்க, இழந்து போக பண்ண பிசாசு தருணத்தை கொண்டு வருவான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கட்டும். நீ ஆளுகை செய்ய பிறந்தவன். நீ ஆளுகை செய்ய பிறந்தவள். உனக்குள்ளே கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கிறது. இப்ப நீ ஆளுகை செய்துட்டே இருக்கிற. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறோம். பிசாசு ஆளுகை செய்கிறோம். நமக்கு எதிராய் போராடுகிற எல்லாவற்றையும் நம்ம ஆளுகை செய்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து நம்ம மேல் இருக்கிறதுனால நம்ம ஆளுகை செய்ய முடிகிறது. கிறிஸ்து இல்லாவிட்டால் சத்துரு நம்மை ஆளுகை செய்து விடுவார். ஆளுகை செய்கிற ஆசாரிய பட்டத்தை கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரிய பட்டத்தினுடைய அம்சம் என்னவென்று சொன்னால், பலி செலுத்துகிறவன். ஆசாரியன் எப்போதும் பலி செலுத்துகிறவன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறவன் தான் ஆசாரியன். அவனுக்கு தான் ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டது. என்ன பலி செலுத்தணும்? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை. உனக்கு பிரியமான பலியை நீ செலுத்தக்கூடாது. நீ ஒரு ஆசாரிய பட்டத்தை உடையவன். ஒரு ஆசாரிய பட்டத்துக்கு சொந்தக்காரன். நீ என்ன பலியை செலுத்தணும்? தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தணும். கர்த்தர் இந்த பலியில பிரியப்படணும். கர்த்தர் இந்த பலியை அங்கீகரிக்கணும். கர்த்தர் இந்த பலியை ஏற்றுக்கொள்ளணும். அதற்கேற்றபடி நீ பலி செலுத்தணும். உன் பலியில கர்த்தர் விருப்பப்படணும். உன் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிறவன் தான் ஆசாரியன். நீ இந்த பலியை செலுத்தல அப்படின்னா, நீ தேவ சமூகத்தில் வந்து நீ கர்த்தரை பாடி துதித்து ஆராதனை செய்து ஸ்தோத்திரம் செய்து நல்ல அவருக்கு நீ பலி செலுத்தணும். பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி, இப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த பலியை நீ செலுத்தும் போது கர்த்தர் பிரியப்படணும். நீ சபைக்கு வந்து நீ மௌனமா இருந்தன்னா, நீ கர்த்தரை ஆராதிக்கலனா, நீ கர்த்தரை துதிக்கலனா, நீ ஆண்டவருக்கு பலி செலுத்தலனா, உன் ஆசாரிய பட்டத்தை இழந்து போயிட்டன்னு அர்த்தம். பட்டம் இருக்கா? இழந்துட்டீங்களா? அன்பானவர்களே, கர்த்தருக்கு எப்போதும் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி ஆசாரிய பட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஆளுகை செய்வதற்கு. ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்துவதற்கு. ஆமென். நீ சொல்ற அல்லேலூயா ஆமென் கூட கர்த்தருக்கு முன்னாடி நீ செலுத்துகிற பலி. ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா.
அன்பான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை துதிக்கும் போது நீ கர்த்தருக்கு பலி செலுத்துற. ஸ்தோத்திரம். ஆட்டு மாட்டு ஆடு மாடுகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துவதை காட்டிலும் அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நொறுங்குண்டதும் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஒரு இருதயம். ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்ம தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தணும். நம்முடைய பலியில கர்த்தர் பிரியப்படணும். நீ உட்கார்ந்து இருந்தாலும் உனக்குள்ள தோத்திரம் 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 கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். நீ நடந்து போனாலும், நீ வேலை செய்தாலும், நீ எங்க இருந்தாலும், நீ எங்க போனாலும், என்ன செய்தாலும், வாகனத்துல போனாலும், வண்டியில போனாலும், நீ சமையல் செய்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நீ கர்த்தருக்கு பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட பலி செலுத்துகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார், அதிலே பிரியப்படுகிறார். அதற்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை, பட்டத்தை தான் நம்ம கையில கர்த்தர் தந்திருக்கிறார். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீ ஏன் உனக்கு ஒரு ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, அன்பானவர்களே, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீ அறிவிக்கும்படி உனக்கு ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டது. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உனக்கு ஆசாரிய பட்டம். இதை நீ செய்யலன்னா அந்த பட்டத்தை இழந்து போறேன்னு அர்த்தம். அதனால தான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த பட்டத்தை என்ன செய்யாத, இழக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா அல்லேலூயா. தோத்திரம். அன்பானவர்களே, கர்த்தர் உனக்கு கொடுத்த பட்டம் எதற்கு என்று சொன்னால், உன்னை அழைத்தாரே ஒருவர், அவருடைய புண்ணியத்தை நீ அறிவிக்கணும். அவருடைய புண்ணியங்களை நீ அறிவிக்கணும். அவர் செய்த நன்மைகளை சொல்லு. எத்தனை நன்மை செஞ்சாலும் சபையில வந்து உனக்கு சாட்சி சொல்ல முடியலையே, உன் இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறது. கர்த்தர் செய்த நன்மை எத்தனை, கர்த்தர் செய்த உபகாரங்கள் எத்தனை, அத்தனையும் அடக்கி கொண்டு ஒன்றும் செய்யலே அப்படிங்கிற தோற்றத்தில் இருக்கிறாயே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ சபையிலே சொன்னதுண்டா? கர்த்தர் செய்த நன்மைகளை சபையிலே நீ சொல்லி சாட்சி அறிவித்ததுண்டா? அழைத்தவருடைய புண்ணியங்களை நீ அறிவித்ததுண்டா? நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தர் தந்த கிருபை அல்லவா? அல்லேலூயா. அழைத்தவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி உனக்கு ஒரு ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னார், நம்ம கொடுத்த பட்டத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னார், அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசுவை சொல்லணும், உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசுவை புகழணும், உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசுவை பாடணும், உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசு இயேசுன்னு சொல்லணும். அவர்தான் உனக்கு ஜீவனா இருக்கிறார், அவர்தான் உனக்கு பலனா இருக்கிறார், அவர்தான் உனக்கு ஆரோக்கியமா இருக்கிறார், அவர்தான் உனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமானவராக இருக்கிறார். அவர் இல்லாமல் உன்னால ஒண்ணு செய்யவே முடியாது. அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி, அவருடைய புகழை அறிவிக்கும்படி, அவர் செய்த நன்மையை அறிவிக்கும்படி உனக்கு ஒரு ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆசாரிய பட்டம் எதற்கு தெரியுமா? எபிரேயர் 10:11 சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 10 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் எந்த ஒரு ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும், வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு ஆசாரியனும் ஆசாரிய பட்டத்தை உடையவனும் நாடோறும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். நித்தம் நித்தம். பாருங்க, எபிரேயர் 9:6 சொல்லுகிறது, நித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாடோறும் நித்தமும் கர்த்தரை ஆராதிப்பதற்காக உனக்கு ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாடோறும் ஆசாரியன் போய் நாள்தோறும் போய் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறது போல, ஆராதிக்கிறது போல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய பட்டத்தை உனக்கு கர்த்தர் தந்திருப்பது உண்மையானால், நீ நாடோறும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருக்கு நீ பலி செலுத்தணும். நீ நாடோறும் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உங்களுக்கு ஆராதனை அல்ல, வீடுகளை ஆராதனை கூடங்களாக்க வேண்டும், வேலை செய்கிற இடங்களை ஆராதனை கூடங்களாக்க வேண்டும், இருக்கிற இடத்தை ஆராதனை கூடமாக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவரை புகழணும், ஆண்டவரை உயர்த்தணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய பட்டத்தை கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள வந்தாதான் நீ கர்த்தரை ஆராதிக்கிற அல்ல. உன் வீட்டை ஒரு ஆராதனை கூடாரமா மாற்று. நீ சமையல் பண்ணுகிற இடத்தை ஒரு ஆராதனை கூடாரமா மாற்று. நீ குடியிருக்கிற வீடு வாடகை வீடா இருந்தாலும் அதை ஒரு ஆசாரிய கூட்டமாய் பட்டத்தை பெற்ற ஒரு ஆராதனை கூடமாக மாற்று. நீ வேலை செய்கிற இடத்தை ஒரு ஆராதனை கூடமாக மாற்று. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய பட்டத்தை அவனுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அன்பான தேவப்பிள்ளை, நாடோறும் கர்த்தர் ஆராதிக்கிற அனுபவம், நாடோறும் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் சொன்னதை நீ ஒன்னை இழந்துட்ட அப்படின்னாலும் இந்த பட்டத்தை இழந்து போனதுக்கு சமானம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கொடுத்த பட்டம், அவர் கிரயம் செலுத்தி நமக்காய் கொடுக்கப்பட்ட பட்டம், அந்த பட்டத்தை தேவ பிள்ளையே இழந்து போகாரே, இழந்து போகாரே. கர்த்தரை துதிக்கல, நீ நாடோறு கர்த்தர் ஆராதிக்கல, நாள்தோறு கர்த்தருக்கு பலி செலுத்தல, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கல, நீ இந்த ஆளுகை செய்யல அப்படின்னா இந்த பட்டத்தை இழந்து போறன்னு அர்த்தம். இப்போ நீ தீர்மானம் பண்ணணும், கர்த்தர் கிருபையா எனக்கு தந்த மேன்மையான இந்த ஆசாரிய பட்டத்தை நான் இழந்து போக மாட்டேன். இந்த பட்டம் இருந்தால்தான் நித்தியத்திலும் நான் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும், அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். எனக்கு அருமையானவர்களே, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் என்று பைபிள் சொல்லுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்போதும் ஆராதனை செய்து ஆளுகை செய்கிறவனாய் இருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த ஆசாரிய பட்டம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல, நித்தியத்திலும் நீ கர்த்தரோடு 1000 வருஷம் ஆளுகை செய்வதற்கு இந்த ஆசாரிய பட்டம் கிருபையா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரண பட்டம் அல்ல, இது வானத்திலே பறக்க விடுகிற பட்டம் அல்ல, இது இழந்து போகிற பட்டம் அல்ல. இதை கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். இந்த பட்டத்தை இழக்காதே, இந்த பட்டத்தை இழக்காதே, இந்த பட்டத்தை காத்துக் கொள்வாயானால் ஒரு நாள் வரும்போது முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றவனாகி அந்த 1000 வருடம் ஆளுகையில நீ ஆசாரியனாய் இருந்து, ஆசாரிய பட்டத்தை உடையவனாய் இருந்து நீ கர்த்தரோடு ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப முதல் பட்டம் ஆசாரிய பட்டம். இரண்டாவது பட்டத்தை குறித்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிக்கலாம். பசு பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. என்ன பட்டம்? பசு பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி அதுல என்ன எழுதியிருந்துச்சு? கர்த்தருக்கு பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிற ஒரு பட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பரிசுத்த கிரீடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 39:30 பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசு பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இள நாடாவினால் கட்டினார்கள். யாத்திராகமம் 28:36 பரிசுத்தம் என்கிற பட்டம், யாத்திராகம் 39:30 பரிசுத்த கிரீடம் என்கிற பட்டம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பொற்பட்டம் என்று பைபிள் சொல்லுகிறது. பரிசுத்த பட்டம், கிரீடம் என்கிற பட்டம், பொற்பட்டம் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாய் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பட்டம் பரிசுத்த பட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் என்கிற ஒரு பட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு காலத்துல பாவிகளா இருந்தோம், ஒரு காலத்துல துரோகிகளா இருந்தோம், அக்கிரமக்காரரா இருந்தோம், அநியாயக்காரரா இருந்தோம், தேவன் அற்றவர்களா இருந்தோம், ஜீவனுக்கு அந்நியரா இருந்தோம், வாக்கு தத்துவத்துக்கு புறம்பானவர்களா இருந்தோம். கிருபையாக இப்போது கர்த்தர் நம்மை அங்கீகரித்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இப்ப ஆண்டவர் பரிசுத்தம் என்கிற ஒரு பட்டத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். அப்படியானால் சபையில் இருக்கிற எல்லா பனிமூட்டுகளும் பரிசுத்த பனிமூட்டுகள் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால பரிசுத்தம் என்கிற ஒரு பட்டத்தை இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய சிலுவையும் நமக்கு இந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை பரிசுத்தமாக்க முடியுமா? முடியாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பரிசுத்தப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நீ திருச்சபைக்கு வரும்போது உன்னை கழுவுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கல்லவா, இந்த ரத்தம் பாவமற உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் இந்த இடத்துல வச்சு உனக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு பட்டத்தை உனக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி. நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். உங்களை பார்க்கிறவர்கள், என்னை பார்க்கிறவர்கள் நம்மை குறித்து, உங்களை குறித்து, என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இவர் யார்? பரிசுத்தவான். இவள் யார்? பரிசுத்தவாட்டி அப்படின்னு சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு பரிசுத்தம் என்கிற ஒரு தன்மை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால அருவருப்பான காரியத்தை செய்ய முடியல, அசிங்கமான காரியத்தை பார்க்க முடியல, அருவருப்பா நடக்க முடியல, அருவருப்பா பேச முடியல. சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நம்ம கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த இடத்துக்கு போக கூடாது, இந்த இடத்துக்கு போக கூடாது, இந்த இடத்துக்கு போகணும், இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி பேசணும், இப்படி நடக்கணும். இது அருவருப்பு அப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுத்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுனால நம்ம தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு ஒரு பரிசுத்த பட்டத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்த பட்டம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டத்தை நீ இழக்க கூடாது. இந்த பரிசுத்தத்தை நீ இழக்க கூடாது. ஆண்டவர் பாருங்க, ஒரு மோசேக்கும் ஒரு ஆரோனுக்கும் ஸ்தோத்திரம் இந்த பட்டத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த பரிசுத்த பட்டத்தை கொடுத்திருந்தார். எப்ப தெரியுமா அவர்கள் இழந்து போனார்கள்? ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். இப்ப என்ன அப்படின்னா, ஜனங்களுக்கு அங்க குடிக்க என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாததுனால மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கூடி மோசையோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டது போல நாங்கள் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்கள் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் இல்லை, அத்திமரமும் இல்லை, திராட்சை செடியும் இல்லை, மாதுளம் செடியும் இல்லை, குடிக்க தண்ணீரும் இல்லை. இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்னன்னு கேட்கும் போது மோசேயும் ஆரோனும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல வந்து அப்படியே காணப்பட்டது. இப்ப கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். கண்மலையை பார்த்து என்ன செய்? பேசு அப்படின்னார். கண்மலையை பார்த்து பேசுனார். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம், கீழே சொல்லும் போது சொல்றாரு 12ஆம் வசனத்துல, பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்தரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை அப்படின்னு சொன்னாரு. என்ன நடந்துச்சு? இதை இங்கே மாத்திர வேதம் பதிவு செய்யவில்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். என்னாகமம் 27:14, சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீர் கடுத்த விஷயத்தில்
அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படியாக என் கட்டளையை மீறினீர்களே. மேரிபாவின் தண்ணீர் கெடுத்த காரியமே அதோடு விட்டுவிடல. உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 50 வசனத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளையை நீங்கள் மீறினீர்களே அப்படின்னு சொல்லிட்டே வர. என்னையா தப்பு செஞ்சா மோசே? என்ன தப்பு செஞ்ச ஆரோன்? ஆண்டவர் சொன்னது என்ன? கண்மலையை பார்த்து என்ன செய், பேசுன்னு சொன்னான். ஆனா மோசே என்ன செய்தான்? கண்மலையை அடித்தான். அதான் தப்பா? கண்மலை அடித்ததுனால தண்ணீர் வந்துச்சு, ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அடுத்தால சொல்றாரு, நீங்க ஜனங்களுக்கு மத்தியில என்ன நீ பரிசுத்தம் பண்ணல. என்ன சொல்றாரு? உனக்கு நான் பரிசுத்த பட்டத்தை கொடுத்தேன், ஆனா நீ என்ன பரிசுத்தம் பண்ணலங்கிற ஒரு கருத்தை கர்த்தர் முன் வைக்கிறார். நடந்தது என்ன அப்படின்னு நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 20:10. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நம்ம ஆழமா கவனிக்கணும். அதே 10ஆம் வசனத்துல கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமே. நல்லா கவனிங்க, நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமே. ஸ்தோத்திரம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைத்து விட்டார்கள்? கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல அவர்களை வச்சுட்டாங்க. அதான் பரிசுத்தம் கெட்டு போச்சு. ஒரு ரகசியத்தை சொல்றேன். இதற்கு முன்னாலே நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசே கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், ஆரோன் கர்த்தர் கர்த்தர் என்றுதான் சொல்லி வந்தார்கள். இந்த இடத்துல கோபப்பட்டு நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோம் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நீ ஒன்ன வச்சா உன் பரிசுத்த பட்டத்தை நீ இழந்து போறேன்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வை. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை பேச வேண்டிய இடத்துல கர்த்தரை பேசு. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வை. நாங்க செய்வோம் நீ சொன்ன பாரு, அங்கேயே நீ கொடுத்த பரிசுத்த பட்டத்தை இழந்துட்ட. அதனால தான் உலக பிரகாரமான கானானுக்குள்ள மோசேயும் போக முடியல, ஆரோனும் போக முடியல. அன்பானவர்களே, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஒன்ன நீ வச்சன்னா உன் பட்டத்தை இழந்து போயிருவ. அதனால தான் சொல்லணும், ஸ்தோத்திரம், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், நான் முடிச்சிருவேன், நான் நடத்திடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன்னா உன் பட்டத்தை கிழிச்சு போட்டேன்னு அர்த்தம், உன் பட்டத்தை இழந்துட்டேன்னு அர்த்தம். கர்த்தர் செய்வார்னு சொல்லு, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லு, கர்த்தர் காரியத்தை வாக்கிய செய்வார்னு சொல்லு, கர்த்தர் கர்த்தர்னு சொல்லு. உன் பேச்சு மூச்சும் கர்த்தராக இருக்கட்டும், உன் முதலும் முடிவும் கர்த்தராக இருக்கட்டும், உன் எண்ணமும் ஏக்கமும் கர்த்தராக இருக்கட்டும். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் உனக்கு பரிசுத்த பட்டத்தை கொடுத்திருக்கிறார். உன் பேச்சில பரிசுத்தம் இருக்கணும், உன் பார்வையில பரிசுத்தம் இருக்கணும், உன் நடக்கையில பரிசுத்தம் இருக்கணும், உன் கிரியைகளில பரிசுத்தம் இருக்கணும், நீ செய்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். கர்த்தர் கர்த்தர்னு சொல்லு, நான் அல்ல அவர் சொல்லு. அப்படின்னா நீ பட்டத்தை இழக்க மாட்ட. அல்லேலூயா. நாங்கள் புறப்பட பண்ணுவோம் நீ சொல்லிட்ட. ஆனாலும் அந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தரை உன்னை வெட்கப்படுத்தாம நீ கண்மலையை பேச சொன்ன நேரத்தில் நீ அடிக்க சொன்ன நேரத்தில் நீ அடிச்ச. இப்ப கர்த்தர் சொல்றாரு, பேச சொன்னாரு, அந்த நேரத்தில் நீ கண்மலை அடிச்சிட்ட. ஆனாலும் தண்ணீர் வந்துட்டு ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தாம தண்ணீரை கொடுத்துட்டாரு. ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு கருப்பு புல் இருக்கு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, தனியா கூப்பிட்டு சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு மத்தியில நீ என்ன பரிசுத்த பண்ணல, நீ என்ன பரிசுத்தம் பண்ணல, நான் தான் தண்ணீர் கொடுத்தேன்னு சொல்லல, கர்த்தர் தந்தாரு சொல்லல, ஒன்ன சொல்லிட்டியப்பா, ஒன்ன சொல்லிட்டிய. அதனால நீ அந்த கானானுக்கு நீ போக மாட்ட. தூரத்துல கானானை பார்த்துக்க, உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய பரிதாபம். அன்பானவர்களே, உலக பிரகாரமான கானானை சுதந்தரிக்க எவ்வளவு பரிசுத்த அவசியமானால் பரம கானானுக்கு போக நமக்கு எவ்வளவு பரிசுத்த அவசியம்.
அல்லேலூயா. அதனால உன்னை நீ உயர்த்தாத, உன்னை தாழ்த்து. உன்னை மேன்மைப்படுத்தாத, உன்னை தாழ்த்து. உன்னை எவ்வளவாய் பலிபீடத்தில் வைக்கிறியோ அவ்வளவா கர்த்தருடைய அற்புதத்தை நீ பார்ப்ப. எவ்வளவாய் உன்னை பலிபீடத்தில் வைக்கிறியோ அவ்வளவாய் கர்த்தருடைய கிரியைகளை பார்ப்ப. அன்பான தேவ பிள்ளையே, என்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தானோ அன்றைக்கு தான் நம்முடைய காரியமே ஜெயமா முடிஞ்சிச்சு. உன்னை நீ பலிபீடத்தில் வைக்காத வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. உன்னை நீ பலிபீடத்தில் வச்சிட்டு அவர் சொன்ன கருத்தை நீ ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்துவாயானால் உன் காரியமெல்லாம் ஜெயமா இருக்கும். உன் காரியமெல்லாம் ஜெயமா இருக்கும். அதைத்தான் தானியேல் கற்று அறிந்தான். அவன் சொன்னான், பார்வோனுக்கு கர்த்தர் மங்களகரமான உத்தரவு கொடுப்பார், கர்த்தர் செய்வார்னு சொன்னா, கர்த்தர் பேசுவார்னு சொன்னா, கர்த்தரால முடியும்னு சொன்னா. அந்த தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. அன்பானவர்களே, உங்க காரியம் ஜெயமா இருக்கணுமா? உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கணுமா? நீங்க ஜெயமா நடக்கணுமா? ஜெயமா ஓடணுமா? ஜெயமா கிரியை செய்யணுமா? உன்னை நீ மறைச்சுக்கா. நீ கர்த்தரை உயர்த்து. கர்த்தர் செஞ்சார்னு சொல்லு, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லு, கர்த்தர் தந்தார்னு சொல்லு, கர்த்தர் எல்லாம் செய்வார்னு சொல்லு. கர்த்தரையே உயர்த்துங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் உனக்கு தந்த பட்டம் பரிசுத்த பட்டம். ஆரோனை போல மோசையை போல அந்த பட்டத்தை இழந்துராத. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஒன்ன வச்சிடாத. ஸ்தோத்திரம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வச்சிடாத. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஊழியக்காரனை வச்சிடாத. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல அரசியல்வாதியை வச்சிடாத. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நடிகனை வச்சிடாத, நடிகையை வச்சிடாத. ஸ்தோத்திரம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வை. ஸ்தோத்திரம். உன்னை மறைத்து நீ கர்த்தரை வெளிப்படுத்து. உன் பரிசுத்த பட்டத்தை நீ இழந்து போக மாட்ட. கர்த்தர் தந்திருக்கிற பட்டம் பரிசுத்த பட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆசாரியர்களை பார்க்கிலும் லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உற்சாகமாக இருந்தார்கள். ஆசாரியரை பார்க்கிலும் லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உற்சாகமாக இருந்தார்கள் என்று சொல்லி 2 நாளாகமம் 29:34 வாசிக்கிறோம். ஆசாரியனை பார்க்கிலும் லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள எப்படி இருந்தார்கள்? உற்சாகமாக இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அதனால பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உற்சாகமா இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புறார். சரி, 3வது பட்டம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது பட்டம் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 12 பேரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கவனிங்க, 12 பேரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த 12 பேரை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் அர்த்தம். எந்த பாஷையில? கிரேக்க பாஷையில அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் பாருங்க, இந்த அப்போஸ்தலரை அவர்களுக்கு ஒரு பேர் வைப்பதற்கு முன்பதாக அவர் என்ன செஞ்சாராம்? ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். பொழுது விடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஹலோ, சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்னு பேர் வைப்பதற்கு முன்பதாக அவர் மலையில ஏறி ஒரு ரா முழுவதும் ஜெபம் பண்ணாரு. ஸ்தோத்திரம். ஒரு ரா முழுவதும் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் வந்தபோது சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்னு பேர் வச்சாரு. அப்போஸ்தலருடைய பட்டம் எப்படி வந்துச்சு தெரியுமா?
ஆண்டவர் இரவு முழுவதும் போராடி ஜெபம் பண்ணி அடுத்த நாள் காலையில அவர்களை அழைத்து அப்போஸ்தலன்னு பேர் வச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? அப்போஸ்தலராகணும்னு ஆசை. ஸ்தோத்திரம். 12 பேருக்குத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் என்று பேர் வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணி பேர் வைத்தார். இந்த அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி பேர் வச்சிட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, மத்தேயு 10:2, 1ஆம் வசனத்துல, அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, 5ஆம் வசனத்துல, இந்த 12 இயேசு அனுப்பையில் அவர்களுக்கு கட்டளையிட்டது சொன்னது என்னவென்றால், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை கர்த்தர் அனுப்பினார். ஆனால் அவர்களுக்கு பேர் என்ன பேரு? அப்போஸ்தலர் பேரு. ஸ்தோத்திரம். வேதத்துல 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். இயேசு பேர் வச்ச அப்போஸ்தலர். அது போக வேதத்திலே சிலர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார்கள். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட நான், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட நான். பவுலையும் அப்போஸ்தலன் என்று வேதம் சொல்லுகிறது, பர்னபாவையும் அப்போஸ்தலன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 12 அப்போஸ்தலனுக்கும் பிரதான அப்போஸ்தலன் என்றும் மற்ற அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலர் என்று வேதம் அழைக்கிறது. கவனிங்க. ஸ்தோத்திரம். சீசர்கள் 12 பேரை பிரதான அப்போஸ்தலன் என்று வேதம் அழைக்கிறது. பவுல், பர்னபா போன்றவர்களை அப்போஸ்தலன் என்று வேதம் அழைக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை கூட வேதம் அப்போஸ்தலன் என்று தான் சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். வாசிங்க. இப்படி இருக்க பரமழைக்கு அழைப்புக்கு பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் இயேசுவை வேதம் அப்போஸ்தலர் என்று அழைக்கிறது. கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலருடைய பட்டத்தை 12 பேருக்கு கொடுத்தார். அதை ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். அந்த அப்போஸ்தலருடைய பட்டத்தை இழந்துட்டான். அதனால சீசர்கள் எல்லாரும் கூடி அந்த 11 பேரும், ஆண்டவரே நீர் கொடுத்த பட்டத்தை இழந்துட்டான்ப்பா, அதே இடத்துல இன்னொருத்தனை அந்த ஊழியத்தில் வைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி 2 பேரை தெரிந்து கொண்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அந்த அப்போஸ்தலருடைய பட்டத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஊழியம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஒரு பட்டத்தை போல தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த ஊழியத்தை உனக்கு தந்தாரோ அது கர்த்தர் உனக்கு கொடுத்த பட்டம். பிரைஸ் தி லார்ட். அது ஜெபிக்கிற ஊழியமா இருக்கலாம், அது துதிக்கிற ஊழியமா இருக்கலாம், அது சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியமா இருக்கலாம், அது பணிவிடை செய்கிற ஊழியமா இருக்கலாம், அது பலதரப்பட்ட ஊழியமா இருக்கலாம். ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. ஏங்க, ஊழியம் இல்லாம இந்த இடத்துல யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு ஊழியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்ல. ஏதோ ஒரு ஊழியம் உனக்கு இருக்கு. கர்த்தர் கொடுத்த ஊழியம் உனக்கு ஒரு பட்டத்தை போல. அது எந்த ஊழியமாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஊழியம் ஒரு பட்டம். அதை நீ என்ன செஞ்சிராத? இழந்து போயிடாத. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை இழந்துடாத. சபையில உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. திருச்சபையில உனக்கு ஒரு தொண்டு இருக்கு. திருச்சபையில உனக்கு ஒரு சேவை இருக்கு. உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. அந்த ஊழியத்தை கர்த்தர் உனக்கு ஒரு பட்டத்தை போல கொடுத்திருக்கிறாரு. அனிதத்தின் கூலியை விரும்பி யூதாஸ் அந்த பட்டத்தை இழந்து போனான். பொருள் பணத்தின் மேல் ஆசைப்பட்டு அந்த பட்டத்தை இழந்து, ஸ்தோத்திரம், அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு காட்டி கொடுக்க வேண்டிய அவன் இயேசுவை பணத்துக்கு காட்டி கொடுத்து விட்டான். இயேசுவை அநேகருக்கு காட்டக்கூடிய அவன் பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். அந்த பட்டத்தை இழந்து போனான். நான் கிருபையா சொல்றேன், என்னை தாழ்த்தி சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் ஏதோ ஒரு ஊழியத்தை உன் கையில கொடுத்திருக்கிறாரு. உன் மேல ஒரு பொறுப்பு இருக்கு. உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. இந்த திருச்சபையில கர்த்தர் உன்னை இணைத்தது உண்மையானால், இந்த சபையில கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது உண்மையானால், இந்த சபையில நீ செய்ய வேண்டிய பணி, நீ செய்ய வேண்டிய ஊழியம் ஒன்று
உனக்கு இருக்கு. அது ஆத்தும ஆதாயமோ தெரியாது, அது கண்ணீரின் ஜெபமோ தெரியாது, அது உபவாசமோ தெரியாது, அது பணிவிடை ஊழியமோ தெரியாது, அது நற்கிரியைகளோ தெரியாது. அது உனக்கு தெரியும். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை வேண்டான்னு நீ விட்டுட்டனா அந்த பட்டத்தை இழந்து போயிட்டேன்னு அர்த்தம். இப்ப சொல்லு, அந்த பட்டத்தை இழக்க கூடாது. கர்த்தர் வருகை பரியந்த அந்த பட்டத்தை இழக்க கூடாது. நீ அந்த பட்டத்தை இழந்தனா அதே இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வந்து கர்த்தர் வைப்பாரு. ஒரு வஸ்தி இழந்து போனால், ஒரு எஸ்தர் ராஜாத்தி பட்டத்தி ராணியாய் முடிசூட்டப்பட்டால், வஸ்தியாய் போல இழந்து போகாதே. எஸ்தர் ராணியை போல பட்டத்து ராணியாக வலம் வந்து இந்த பட்டத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியம் ஒரு பட்டத்தை போல, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற கிருபை ஒரு பட்டத்தை போல. அதை இழந்து போகாதே, அதை இழந்து போகாதே. தனக்குரிய இடத்துக்கு போகும்படி அவன் இழந்து போன அந்த ஊழியத்திலும் இந்த ஆசாரிய பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இன்னொருத்தனை தேடி போக கூடாது. கர்த்தர் தந்த ஊழியம் உனக்குள்ள ஊழியம். கர்த்தர் தந்த ஊழியத்தை நீ செய்யணும். நீ தான் செய்யணும். நீ தான் தேவை. நீ தான் தேவை. என் பிள்ளை செய்வான்னு சொல்லாத, நான் செய்வேன்னு சொல்லு. நான் கர்த்தருக்கு ஏதாக செய்வேன்னு சொல்லு. நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லு. ஆத்துமா ஆதாயப்படுத்துவேன்னு சொல்லி, ராத்திரி பகலமா திறப்பல் நிற்பேன்னு சொல்லு. கண்ணீரோடு ஜெபிப்பேன்னு சொல்லு. 4 பேருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவேன்னு சொல்லு. ஸ்தோத்திரம். சிலருக்கு இல்லாத கிருபையை கர்த்தர் உனக்கு தந்திருப்பார். சிலருக்கு இல்லாத பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருப்பார். எனக்கு சில கிருபைகள் இருக்காது, உங்களுக்கு சில கிருபைகள் இருக்கும். உங்களுக்கு சில கிருபைகள் இருக்காது, எனக்கு சில கிருபைகள் இருக்கும். எந்த கிருபையோ எந்த ஊழியமோ அப்படி ராஜ்யத்தை கட்டும்படி இந்த தூணோடு இந்த கல்லோடு கர்த்தர் உன்னை எசைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்படுவதற்கு நீ ஒரு செங்கலாய் இருக்கிறாய், நீ ஒரு கல்லாய் இருக்கிறாய், நீ ஒரு பாத்திரமாய் இருக்கிறாய், நீ அதற்கு ஒரு கருவியாய் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை இணைச்சு வச்சிருக்கிறாரு. இந்த ஊழிய கட்டப்படுவதற்கு நீ ஒரு பொருட்டு, நீ ஒரு காரணம் என்பதை மறந்து போகாத. உன்னை நம்பி ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யூதாசை போல அந்த அப்போஸ்தலருடைய பட்டம் என்கிற ஊழியத்தை இழந்து போனானே, அதை போல இழந்து போகாத. எவ்வளவுதான் நீ உயர்த்தப்பட்டால் அந்த ஊழியத்தை செய். எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டால் நீ தாழ்மையாரு. நான் கடந்த வாரம் சொன்னேன் அல்லவா, செழிப்பிலும் உனக்கு ஒரு தாழ்மை தேவை. செழிப்பிலும் உனக்கு ஒரு தாழ்மை தேவை. அன்பான தேவ பிள்ளையே, இந்த பட்டத்தை இழந்து போகாதே. இழக்கக்கூடாத 3 பட்டங்கள். ஒன்று ஆசாரிய பட்டம், இன்னொன்று பரிசுத்த பட்டம், ஊழியம் என்கிற பட்டம். அதை இழந்து போகக்கூடாது. இந்த பட்டத்தை யூதாசை போல நம்ம இழந்து போகக்கூடாது. அநீதியின் கூலியினால் இயேசுவை காட்டி கொடுத்து பட்டத்தை இழந்து போன யூதாசை போல இழந்து போகாத. கர்த்தர் வருகை பரியந்தம் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஊழியத்தை நான் செய்வையா, இந்த ஊழியத்துக்கு நான் பிரயோஜனமா இருப்பையா, இந்த ஊழியத்தை நான் தாங்குவையா, இந்த ஊழியத்துக்காக நான் பிரயாசப்படுவேயா. இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. இது தனிப்பட்ட ஊழியம் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய சபை. இந்த சபையில எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ இந்த சபைக்கு பார்வையாளர் அல்ல, நீ பங்காளி. நீ பங்காளி. இந்த சபைக்கு நீ பார்வையாளர் அல்ல, நீ ஒரு பங்காளியா கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. உனக்கு கர்த்தர் கொடுத்த பட்டம் அதுதான். முழங்கால் போடலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த பட்டத்தை நாம் இழக்க கூடாது. எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்கள்.